நம்மளுடைய அண்ணன் ஜிகேஎம் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்ம சுற்றுலா வேட்பாளர் அப்படியே போயிட்டு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நம்முடைய இந்த மக்களுக்கு நோய் சக்தி கோவில் கட்டி கொடுப்பேன் என்று நாங்கள் பேசிக்கிறோம். அந்த நிலத்தை மதிப்பு கோவில் கட்டி கொடுப்போம். இந்த பகுதியில் இந்த பகுதிகளுக்கு 16 கோடி பன்னாடு போன்ற இந்த பகுதி மக்கள் பல்வேறு தமிழ்நாடு காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கின்றார். நமது வேட்பாளர் அருமையான ஒரு வேட்பாளர் ஹலோ பாரு பாப்பா பாப்பா இந்த பாரு இந்த பொண்ணு எடுப்பா பாப்பா இந்த பாரு நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சாமியா அன்புமணி அவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கு வணக்கம். இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மாபெரும் சின்னத்தில் போட்டியிட வேட்பாளர் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வயதிற்கு ஆழக்கத்தை எடுத்து வைத்து நிறையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் செய்தீர்கள். மிக்க நன்றி. இந்த பகுதியில் உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த போட்டியிடுகின்றேன். இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக இந்த மண்ணின் மைந்தரான தியாகச்செம்மல் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே வந்திருக்கின்றேன். என்னுடைய தம்பி தமிழ்குமரன் வந்திருக்காங்க, மாஸ்டர் செயலாளர் தான் வந்திருக்காங்க. எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அரசு கல்லூரியை கொண்டு வந்தவர் தியாகச்செம்மல் அவர்கள் தான். அதே போல மீன் பிடி லைசன்ஸுக்காகவும் போக்குவரத்து வசதிகள் போன்ற எல்லாவற்றிற்கும் முதல் குரல் கொடுத்தவர் அவர் தான். நிறைய விஷயங்கள் நிறைவேற்ற
மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தோணி மடிவு திட்டத்துக்கு ஆதரவாக தோணி மடிவு திட்டமுக்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இங்க சுகாதார நிலையமும் கொண்டு வந்திருக்காங்க. அதை மேம்படுத்துவதற்கு நான் என்னுடைய பங்காக நிறைய விஷயங்கள் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போல இந்த மீன்பிடி லைசன்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையும் கொண்டு வருவதற்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன்னு சொல்றேன். விவசாய பிரச்சனைகள், விவசாய கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள், மும்முனை மின்சாரம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் நான் வந்து செயல்படுத்தணும்னா நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழ சின்னத்துல ஆதரவு அளிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜல்ஜீவனுக்கு வருதாமாங்க, ஜல்ஜீவனுக்கு தண்ணி வருதா? வருது. ஜல்ஜீவன் திட்டத்தை நிறைவேற்றியது மத்திய அரசின் திட்டம். அதை கொண்டு வருவதுதான் நரேந்திர மோடி அவர்கிட்ட போய் நம்மளால கேட்க முடியும். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த பகுதியில இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டு நம்மால் அதை சரி பண்ணி கொள்ள முடியும். இன்னும் வேற என்னென்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த பகுதியில என்னிடம் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பெண்களுக்கு என்ன பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை பசங்களுக்கு இருக்கா? எல்லா வேலையும் நல்லா இருக்குதா? சரி, அப்படின்னா அப்ப வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க கண்டிப்பாக உறுதியாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாவட்ட சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேட்கிற பாடத்திட்டமோ சாலை விரிவாக்கமோ எது வேணாலும் நம்ம செய்து கொள்ளலாம். அதற்கு நமக்கு வந்து ஒரு அதிகாரம் வேண்டும், ஒரு பதவி வேண்டும். அந்த பதவி இருந்தால்தான் போய் கேட்க முடியும். இல்லைன்னா யார் வந்து கேட்கறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாவட்ட சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னா கண்டிப்பாக இந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.